இந்த ராசியில் சந்திரன் என்ற கிரகம் நீசம் அடைகிறது. அதனால் இவர்களுக்குள் சந்திரன் மதி மனோகாரகன். அந்த மைண்ட் லெவல்ல கொஞ்சம் குழப்பங்கள், மூடு ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்வது உண்டு. ஆனால் இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரை சந்திரன் என்பவர் பாதகாதிபதியாக வருகிறார். எனவே சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் அப்படின்னா இங்கு கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். வெளித்தோற்றத்துக்கு இவர்கள் பெண்கள் போல் தோன்றினாலும் நிறைய பேர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா கரடு முரடாக இவர்களை பார்க்கலாம். தங்களின் தனிப்பட்ட ரகசியங்களை விருச்சிக ராசி சகோதரி கணவனிடம் கூட நிறைய நேரங்களில் முழுமையாக பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதனை பத்திரமாக இவர்கள் பாதுகாப்பார்கள். அதற்காக கூட இவர்கள் திட்டப்படுகிறார்கள். இப்ப எனக்குன்னு ஒரு புருஷன் பெரிய சப்போர்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் குழந்தைக்காவது ஒரு அப்பா இருக்கட்டும். நாளைக்கு என் குழந்தைக்கு கல்யாணத்துக்குன்னு நான் பத்திரிகை அடிக்கும் போது இன்னாருடைய பொண்ணுன்னு போடுறதுக்காவது ஒரு புருஷன் இருக்கட்டும். அந்த புருஷன் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் என்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் கவனிக்கலன்னா கூட பரவாயில்ல, நானே கூட அவர்களை கவனித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆணுக்கு ஆணாகவும் செயல்படக்கூடிய ஒரு அசாத்திய தைரியம் இந்த விருச்சிக ராசி சகோதரிக்கு உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய பெண்களுடைய குணாதிசயங்கள், அவர்களை எதற்காக மற்றவர்கள் திட்டுகிறார்கள், எதற்காக எங்கே இவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், இந்த பெண்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, அந்த பிளஸ் பாயிண்டை எவ்வாறு நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் போன்ற விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது விருச்சிக ராசி. ஒரு சகோதரி விருச்சிக ராசி அப்படிங்கிறத ரொம்பவும் எளிதாக நாம் கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய பெயரெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த எண் அப்படிங்கிற எழுத்துல நாகலட்சுமி, நாகரத்தினம், நவ்யா, நதியா இந்த மாதிரி பெயர்களில் வரும். இல்லைன்னா ஒய்யில கூட வரும், யசோதா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும். இந்த ராசியானது கால புருஷனுக்கே 8வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ராசி. பொதுவா விருச்சிக ராசியை பற்றி எல்லாருமே என்ன சொல்வாங்க அப்படின்னா, இந்த ராசியில் சந்திரன் என்ற கிரகம் நீசம் அடைகிறது. அதனால் இவர்களுக்குள் சந்திரன் மதி மனோகாரகன். அந்த மைண்ட் லெவல்ல கொஞ்சம் குழப்பங்கள், மூடு ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்வது உண்டு. ஆனால் இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரை சந்திரன் என்பவர் பாதகாதிபதியாக வருகிறார். எனவே சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் அப்படின்னா இங்கு கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப இவங்க ராசியோடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயே 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. 6ஆம் இடம்ங்கிறது எதிரியை குறிக்கிறது, நோயை குறிக்கிறது, கடனை குறிக்கிறது. சோ ஒரு எதிரி எப்படியெல்லாம் யோசிப்பார் அப்படின்னு இவர்களுக்கே யோசிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. அந்த நேரத்துல பார்த்தா அவர்கள் ஏதோ கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் இறுதியில் வெற்றிங்கிறது இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு ஜீவனாதிபதி 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சூரியன் வருவதனால் இவர்கள்ல நிறைய பேர் அரசாங்கத்துல உயர்நிலை, உயர் பதவிகள் எல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும். அதுலயுமே கூட அவர்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதையும் எதற்காக அவர்கள் திட்டப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளித்தோற்றத்துக்கு இவர்கள் பெண்கள் போல் தோன்றினாலும் நிறைய பேர் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா கரடு முரடாக இவர்களை பார்க்கலாம். இதற்காக இவர்கள் திட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு மென்மையாக இருக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் அப்படி அவர்களுடைய பதவியில் அவர்கள் அமரும் பொழுது அவர்களுக்கு கூடுதல் டென்ஷன், பணிச்சுமை, ரொம்ப சாஃப்டா கண்ணே மணியே
வேலை செய்யப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. வேலை நடக்கிறது கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் அவர்களுடன் பழகும் பொழுது அவர்கள் ரொம்பவும் இனிமையானவர்கள், கலகலப்பானவர்கள், அன்பானவர்கள் அப்படிங்கிறது பழகியவர்களுக்குத்தான் தெரியும். இவர்கள் எதையும் எளிதில் மறக்க மாட்டார்கள். அது அன்பாக இருந்தாலும் சரி, அம்பாக இருந்தாலும் சரி, பல மடங்கு அதனை திருப்பி கொடுப்பார்கள். இவர்களது வாழ்வில் நடந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் பாதிப்பாக இருந்தாலும் அதனை ஆழ் மனதில் இவர்கள் வைத்திருப்பார்கள். இவங்கள்ட்ட என்னன்னா ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, யாருடைய உதவியையும் எங்கும் எப்பொழுதும் எதற்கும் எதிர்பார்க்காத ஒரு தனித்துவமான சுபாவம் அப்படிங்கிறது காணப்படும். பொதுவா உடல் வலிமை என்பது ஆண்களுக்கு கூடுதலாக இருந்தாலும் அந்த ஆண்களே வியக்கும் வகையிலான ஒரு தனித்துவம், ஒரு வசீகரம், ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இவர்களது நடவடிக்கையில் அப்படியே சும்மா அனல் பறக்கும். காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிகம்ங்கிறது ஒரு ஆழமான கிணற்றை குறிப்பதனால் இவங்களுடைய ஆள் மனசில் என்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த திட்டங்களை நாம் கண்டுபிடிக்க முடியாது. இவங்கள்ட்ட என்ன எதிர்மறையான குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அவர்களுக்கு அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது தூக்கலாக காணப்படும். அதை சும்மா சும்மா வெளிப்படுத்த மாட்டாங்க. யாராவது இவர்களை போல் சீண்டினால், இவர்களை போய் ஏதாவது தொந்தரவு கொடுத்தால் அப்போ இவங்களுடைய அந்த சொரூபம் வெளிப்படும். இதனால் இவர்கள் பல இடங்களில் திட்டப்படுகிறார்கள். ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதனை வெறித்தனமாக நின்று முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். எல்லாரும் பாதியில விட்டுட்டு போனாலும் கூட அனல் பறக்கும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயம்ங்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறது மேல் அதிக ஆதிக்கம் இவர்கள் செலுத்துவார்கள். அதாவது இவங்களுக்கு மனசுக்குள்ள அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லதுதான் செய்யணுங்கிறது இருக்கும். அதனை இவர்கள் வெளிப்படுத்தும் விதம் கொஞ்சம் சில நேரத்தில் கரடுமுரடாக இருக்கும். அதற்காக இவர்கள் நிறைய இடங்களில் திட்டப்படுகிறார்கள். தங்களின் தனிப்பட்ட ரகசியங்களை விருச்சிக ராசி சகோதரி கணவனிடம் கூட நிறைய நேரங்களில் முழுமையாக பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதனை பத்திரமாக இவர்கள் பாதுகாப்பார்கள். அதற்காக கூட இவர்கள் திட்டப்படுகிறார்கள். யாராவது இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப்ல அளவுக்கு அதிகமாக தலையிட்டால் அதனை இவர்களால் சகித்து கொள்ள முடியாது. இவங்கள கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் அந்த எந்த ஒரு சம்பவத்தையும் மனதில் வைக்காமல் திருப்பி கொடுத்து விடணும். அது அன்பாக இருந்தாலும் சரி, வம்பாக இருந்தாலும் சரி, அதனை கூட அவர்கள் மேக்சிமம் குடும்ப உறுப்பினர்கிட்டயோ கணவர்கிட்டயோ ஷேர் பண்றது கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா மற்றவங்க எல்லாம் மனசுக்குள்ளர நெகட்டிவா இருக்கும். ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஹனி கோட்டடா இருக்கும். இவங்களுக்கு மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் சரி பலார் என்று பேசி விடுவார்கள். ஓப்பன் டாக், எதனையும் உள்ளே வைத்துக் கொள்வது கிடையாது. சூதுவாது சுழிவு நெளிவு கிடையாது. படார் என்று போட்டு உடைத்து விடுவார்கள். இதற்காக கூட இவர்கள் திட்டப்படுகிறார்கள். இவர்களுடைய உழைப்பு, விசுவாசம், விடாமுயற்சி, கடின உழைப்பு, எங்கும் எப்பொழுதும் எதற்கும் பயப்படாத தைரியம் இவங்களுடைய அசட்டு, இவர்களுடைய பிறவி குணம். காதலிக்கும் ஆணாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு இணையே கிடையாது. அந்த அளவுக்கு சின்சியரா அந்த ஜாபை செய்வார்கள். அது இவர்கள் காதலிக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் ரொம்பவும் சின்சியராக இருப்பார்கள். மற்றவர்கள் தன் மீது வைக்கும் நம்பிக்கையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அதற்காக இவர்கள் உழைப்பார்கள். ஆனா என்னன்னா இவர்களை யாரும் கட்டுப்படுத்த நினைத்தால் அதனை இவர்கள் ஒத்துக்க மாட்டார்கள். தன் சுதந்திரத்தை விட்டு கொடுத்தது போல் இவர்கள் உணர்கிறார்கள். தமக்கென்று ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் கொள்கையையும் உருவாக்கி அதை யாருக்காகவும் எப்பொழுதும் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய பழக்கம் இவர்கள்ட்ட கிடையாது. ஒரு இலக்கை நோக்கி இவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டால்
இடையில் எந்த ஒரு விஷயமோ ஒரு தடையோ இவர்களை திசை திருப்பவே முடியாது. அந்த இலக்கை அடைந்தே தீருவார்கள். வாழ்க்கையில ரொம்பவும் ஆடம்பரமா வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும், தன்னுடைய அந்த ஆரோக்கியம், ஃபிட்னஸ், மெயின்டெனன்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி ஆக்டிவாக, அதாவது ஒரு வயதான காலத்தில் கூட எப்பொழுதும் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அப்ரோச் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆணை அவ்வளவு எளிதில் இவர்கள் காதலிக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி காதலிக்க தொடங்கி விட்டார்கள்னா அதற்காக எதையும் இவர்கள் செய்ய துணிவார்கள். பெற்றோர்களுக்காக பயந்து போய் காதலை எல்லாம் இவர்கள் முறித்து கொள்ள மாட்டார்கள். உண்மையாக தன்னுடைய காதலனுக்கு துணை நிற்கக்கூடியவர்கள். காதலில் துரோகத்தையோ ஏமாற்றத்தையோ சந்திக்கும் பொழுதுதான் இந்த விருச்சிக ராசி சகோதரி எப்படி பத்ரகாளியாக மாறுகிறார் அப்படிங்கிறத நாம் கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா இந்த ராசிநாதன் செவ்வாய் என்பதால் தீவிரமான அன்பையும் அந்த ரொமான்ஸ் கூட ஒரு மாதிரி ஒரு அசாத்திய திறமையுடன் தான் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். திருமண வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இவர்களுடைய லாபத்தில் சுக்கிரன் நீசம் அடைகிறார். சுக்கிரன் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அந்த பஞ்சமஸ்தானம்ங்கிறது கால புருஷனுக்கே விரயஸ்தானம். ஸோ 80% விருச்சிக ராசி சகோதரிகள் வேலை செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். அந்த திருமண வாழ்க்கையை இவர்கள் நடத்துவதற்கு அப்படின்னா அதை டிராவல் செய்வதற்கு ஒரு பெரிய செலவு, அனைத்து சுமைகள், அனைத்து பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது இந்த விருச்சிக ராசி சகோதரி உருவத்தில் பெண், உள்ளத்தில் ஆண் அப்படிங்கிறத உணர்ந்து நிறைய இடங்கள்ல இவங்களுடைய கணவரும், இவங்களுடைய மாமியாரும், இவங்களுடைய நாத்தனாரும், இல்லை இன்லாஸா இருக்கலாம், பொறுப்புகளை இவர்கள் மேல் சுமத்தி விட்டு அப்படியே ஒதுங்கி விடுகிறார்கள். அது குழந்தைகளுடைய டியூஷனா இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐயா இருக்கலாம். இந்த சகோதரி பொம்பளைக்கு பொம்பளையாகவும் ஆம்பளைக்கு ஆம்பளையாகவும் செயல்பட்டு திருமண வாழ்வை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. காதல் தோல்வி ஒருவேளை இவர்களுக்கு அடைந்தாலும் கூட மற்றவர்கள் தவறாக நினைக்க கூடாது என்பதற்காக பல்லை கடித்து கொண்டு, அதாவது திருமணத்துக்கு பிறகு ஹஸ்பண்ட் லவ் இல்லை, காதல் இல்லை அப்படின்னா கூட வேறு வழி இல்லாமல் சில இடங்களில் குடும்ப வாழ்க்கையை இவர்கள் நடத்துகிறார்கள். திருமண வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் அவமானங்கள் வந்தாலும் இவர்களாகவே போய் அதனை முறித்து கொள்ளணும், அதனை உடைத்து கொள்ளணும், அதனை விவாகரத்துல போய் நிப்பாட்டணும்னு இவர்கள் நினைக்க மாட்டார்கள். எனக்குன்னு ஒரு புருஷன் இருந்தா, இல்லை எனக்குன்னு புருஷன் ஒரு அட்ரஸுக்கு தான் இருக்கிற அப்படி, விசிட்டிங் கார்டுக்கு தான் இருக்கிற அப்படி, இப்போ எனக்குன்னு ஒரு புருஷன் பெரிய சப்போர்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என் குழந்தைக்காவது ஒரு அப்பா இருக்கட்டும். நாளைக்கு என் குழந்தைக்கு கல்யாணத்துக்குன்னு நான் பத்திரிகை அடிக்கும் போது இன்னாருடைய பொண்ணுன்னு போடுறதுக்காவது ஒரு புருஷன் இருக்கட்டும். அந்த புருஷன் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும், என்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் கவனிக்கலன்னா கூட பரவாயில்ல, நானே கூட அவர்களை கவனித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆணுக்கு ஆணாகவும் செயல்படக்கூடிய ஒரு அசாத்திய தைரியம் இந்த விருச்சிக ராசி சகோதரிக்கு உண்டு. கணவரின் அன்பை சோதிப்பதற்காக சில நேரத்துல சின்ன சின்ன ஊடல், கூடல், கிண்டல் இதெல்லாம் நடப்பது வழக்கம்தான். ஆனா என்னன்னா ஒரு 80% ஆஃப் த சகோதரிக்கு கணவரின் அன்பு பெரிதாக கிடைப்பதில்லை. எதிர்பார்ப்பது அன்பு, அது கிடைப்பதில்லை. எதிர்பார்க்காதது பொறுப்பு, கடமை, அது மட்டும் கூடுதலாக இவர்களுக்கு கிடைக்கிறது. எதையும் பாதுகாத்து வைப்பதில் இவர்கள் வல்லவர்கள்தான். இருந்தாலும் அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் லிக்விட் கேஷாக இவர்கள் வைத்து கொள்ளாமல் இடம், பூமி, சொத்துக்களாக, ஏன்னா இந்த ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்துல போய் உச்சமடைகிறது. அது இடம், பூமி, சொத்துக்களை குறிகாட்டுவதனால் இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸை இவர்கள் வைத்து கொள்ளும் பொழுது
பிற்காலத்தில் குறிப்பா இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த சேவிங்ஸ் என்பது இவர்களுக்கு கை கொடுக்கும். கணவனே கைவிட்டாலும் மாமியார் மாமனார் எவ்வளவு தூரம் இவர்களை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கச்சிதமாக இவர்கள் செய்வார்கள். தங்களுடைய குழந்தைக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து வளர்த்து கரையேற்றுவார்கள். சுய கௌரவத்திற்கும் அந்தஸ்துக்கும் பங்கம் வரும் பொழுது, இல்லைன்னா ரொம்ப கேவலமாக திட்டப்படும் பொழுது, மட்டம் தட்டப்படும் பொழுது, இல்லைன்னா இவங்களுடைய அப்பாவை பற்றி யாராவது ரொம்பவும் தரக்குறைவாக பேசும் பொழுது வேறு வழி இல்லாமல் விருச்சிக ராசி சகோதரிகள் அந்த திருமண வாழ்வை முறித்து கொள்கிறார்கள். இதற்காகவும் இவர்கள் நிறைய இடத்துல திட்டப்படுகிறார்கள். இவர்களுடைய தொழில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாதுகாப்பில்லாத வேலைகளை இவர்கள் பெரும்பாலும் செய்வதில்லை. நிலையான மற்றும் பாதுகாப்பான சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அந்த வேலையில் இவர்களை பார்க்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தோம்னா இவர்களுக்கு பெரிசாக கிடைப்பதில்லை. இதுல என்னன்னா பின் நாட்களில் நிறைய இடங்கள்ல இவங்களுடைய அம்மாவுடைய சப்போர்ட்டும் கிடைப்பதில்லை, மாமியாருடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. மேலும் அலுவலகத்துல ஆபீஸ்ல இவங்க புத்திசாலித்தனமாக நடந்தாலும் இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு குரூப் இவர்களை பொறி வைத்து பிடிப்பதற்கு ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க, ஒரு பிளான் போடுவாங்க. ஏதாவது செய்யாத ஒரு தவறுக்கு இந்த அம்மா இந்த ஒரு கிஃப்டை வாங்கிட்டாங்க, இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறார்கள். வேற ஏதோ ஒரு விதத்தில் இந்த அம்மா சில சலுகைகளை ஆப்போசிட் பார்ட்டியிடம் இருந்து இல்ல வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடமிருந்து லாவகமாக கையாள்கிறார்கள்னு சொல்லி செய்யாத தப்புக்கு கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு ரிட்டையர்மெண்ட் போனஸ் இல்லைன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பேக்கேஜ் இதெல்லாம் விருச்சிக ராசி சகோதரிகள் கிடைக்காமல் கோர்ட்டுக்கும் மாநகராட்சி ஆபீஸுக்கும் பிஎஃப் ஆபீஸுக்கும் அலைந்து செப்பல் தேய்கிறது நிறைய பேருக்கு நடக்கிறது. இந்த சீட்டு போடுறது, நிதி நிறுவனங்களை நம்பி போய் பணம் கட்டுவது, மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு போய் அதுல பணத்தை கட்டி ஏமாற்றப்பட்டு மற்றவர்களுக்காக கடனை வாங்கி அவர்களையும் செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். மற்றவர்களின் வீட்டு கடன், கிரெடிட் கார்டு இதுக்கெல்லாம் இவங்க போய் இவங்கெல்லாம் நிறைய பேர் ஆபீசர்ஸ் பச்சை இங்கெல்லாம் யூஸ் பண்றவங்க எல்லாம் இந்த விருச்சிக ராசி சகோதரிகள். அப்ப இவங்க கேரண்டரா போய் போட்டு விடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த கடனையும் இவர்கள் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இதற்காக கூட இவர்கள் திட்டப்படுகிறார்கள். நிதி மற்றும் கடன் பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு, உயர் பதவிகளை அடைவதற்கு பொதுவா முருகன் வழிபாடு, குரு வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குறிப்பா பௌர்ணமி திதிகள்ல வாராகி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, உக்ரமான தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் இவர்கள் என்னன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இவர்களை நோக்கி வராமல் இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இவர்களுக்கு 12ஆம் இடத்துல சாட்டான் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீசம். இவர்களுக்கு 12ஆம் இடத்துல சாட்டான் அப்படிங்கிற ஒரு கிரகம் உச்சமடைகிறது. பின்னாளில் இவர்களுக்கு லெக் பெயின், ஆர்த்தோ பெயின், நீ ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகளை இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இவர்கள் எதற்காக அதிகம் திட்டப்படுகிறார்கள் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்துக்கு இவர்கள் அள்ளி தெளிக்கிறார்கள். அந்த குழந்தைகளுடைய லைஃபாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். தங்களுக்குன்னு வரும்பொழுது ஒரு சின்னதா ஒரு பொருளை கூட இவர்கள் வாங்கி கொள்ள மாட்டார்கள். ஆனா அந்த குழந்தைகளை செட்டில் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா அண்டா குண்டா வரைக்கும் அடகு வைக்கணுமா வச்சு எல்லாத்துக்கும் பெரிய கடனை வாங்கி மொத்தமாக அந்த குழந்தைகளுக்காக செலவு செய்யும் பொழுது புத்திசாலித்தனத்தை இவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதற்காக இவர்கள் திட்டப்படுகிறார்கள். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செலவு செய்யறது நான் அப்ஜெக்ஷன் பண்ணல, ஆனால் அது தரமான செலவாக இருக்கணும்,
தேவையான செலவாக இருக்கணும். அதற்குண்டான அளவுக்கு தகுதியும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும். அதற்கேற்றாற் போல் புத்திசாலித்தனத்தை இழக்காமல் நாசுக்காக செலவு செய்து அப்படியே அந்த குழந்தைகளை நல்ல பழக்க வழக்கங்களுடன் நாம் மேலே கொண்டு வருவதுதான் இன்றைய காலகட்டத்தில் விருச்சிக ராசி சகோதரிகள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். இந்த ராசியாதிபதி செவ்வாய்ங்கிறதே உஷ்ணம், அதனால தேவைப்பட்டா ஒரு நாளைக்கு 2 தடவை இவர்கள் குளிக்கலாம். அதையும் தவிர மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வதன் மூலம் அந்த குருவுடைய ஆசீர்வாதம், ஏன்னா இவங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் நீசம் அடைகிறது. அப்போ அந்த குருவை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்வது, விரதம் இருப்பது, வியாழக்கிழமைகளில் உபவாசம் இருப்பது, மனசுக்கு பிடித்த குரு, அது சாய்பாபா நிறைய பேருக்கு இந்த விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு பிடிக்கும், இல்லைன்னா ராகவேந்திரர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி இவர்களே ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமைகளில் தொடர்ச்சியாக குரு வழிபாடு செய்வது, 1, 3, 5 இந்த எண்களை லக்கி எண்களாக உபயோகிப்பது, எல்லோ மற்றும் ரெட் இந்த 2 நிறங்களையும் இவர்கள் உபயோகிக்கும் பொழுது கண்டிப்பா இவர்களுக்கு ஒரு சமநிலை அப்படிங்கிறதும், இந்த மூட் ஸ்விங்ஸ் பெரிதாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் இவர்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. சகோதரிகளே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.